ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் வந்து எனக்கு அப்பாவாக இருந்து கூப்பிடலை. அவருக்கு நான் ஒரே பொண்ணு. அவரோட ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி, அதாவது பூர்வீக சொத்தாக இருக்கட்டும், இப்போ இருக்க சொத்தாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் ஒரே வாரிசு. எனக்கு இந்த லைஃப் தான் வேணும், உமா தான் வேணும், உமாவோட பையன், அந்த பையன் அவரோட பையன் நினச்சிட்டு இருக்காரு. மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் ஆகி அதுக்கு கொஞ்சம் கோயம்புத்தூர் ஜெயிலில் ஒரு 90 நாள் பிடிச்சி போட்டாங்க மேடம். பாப்பா அப்பா என்னாச்சுன்னு தெரில, என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரில, வா 2 பேரும் போய் எங்கேயாவது சூசைட் பண்ணிக்கலான்னு என் பொண்ணை கூப்பிட்டேம்மா. நான் என்னைக்கு இருந்தாலும் உன்னோட மனைவி தான். ஒன்று வாழ்ந்தா நீ இருக்கிற இடத்துல வாழ்வேன், இல்லை அப்படின்னா நீ பிறந்த ஊர்ல தான் வாழ்வேன். ஒரு பாம்பு, கருப்பு கலர் பாம்பு மேம், கருநாகம்னு சொன்னாங்க. போனா வீட்டுக்குள்ள இவ்வளோ நீளம் மேம், தூக்காம போட்டுட்டு போயிட்டானுங்க. யாரு? உன் புருஷனை பிடிக்கணுமா, அவன் போட்டோ எடுத்துட்டு வா. அவனும் அந்த உமாங்கிற பொண்ணு ஒன்னா பெட்ரூம்ல படுத்திருந்துக்கா, அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு வா. எப்படி மேம் போய் போட்டோ எடுக்க முடியும்? எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டோம், இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, வாடா குட்டிமா, என்ன ஆனாலும் பாத்துக்காரு. புள்ளைய கையை பிடிச்சிட்டு போறாங்க, ஒருத்தி கூட படுத்து கிடக்குறாம. அட பாவியல, ரெண்டடா 2 பேரும் சேர்ந்து ஒருத்தி கிட்ட படுத்து கிடக்குறீங்களாடான்னு போனா அது அவளோட. ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 7 வருஷமா காதலிச்சு 16 வருஷம் திருமண வாழ்க்கையில ஒரு பெண் குழந்தையோட நல்லா வாழ்ந்து வந்திருக்காங்க. திடீர்னு என்ன ஆனிச்சுன்னு தெரியல, அவங்க அப்பா இன்னொரு வாழ்க்கைக்கு மூவ் ஆன் ஆயிட்டு போயிட்டாரு. இப்போ அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் தங்களோட வாழ்க்கைக்கு பினான்சியலா சப்போர்ட் இல்லாம, இந்த சமுதாயத்துல தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலையில வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த சமுதாயத்துல பல பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் நடந்தது வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? மேம் என் பேர் ஸ்வேதா, திருவாரூர் மாவட்டத்துலேருந்து வரேன் மேம். என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? மேம் இப்போது நான் வந்து என்னோட டிகிரி, பேச்சுலர்ஸ் டிகிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு அட்டானமஸ் காலேஜ் திருவாரூரில் வந்து ப்ரைவேட் காலேஜில் பயோடெக்னாலஜி படிச்சுட்ருக்கேன் மேம். நல்லா படிப்பீங்களா? படிப்பேன் மேம். சரி, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர், யார் யாரெல்லாம் இருக்கீங்க? மேம் நான் வந்து ஒரே பொண்ணு, அப்பா அம்மா நான் 3 பேர் இருந்தாங்க மேம். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன போயிட்டு இருக்கு? மேம் இப்போது இவ்வளோ நாளாக வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருந்தது, இப்போ வந்து இல்லை. இப்போது அப்பா எங்கள் கூட இல்லை, நானும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கோம். அப்பா வந்து வேறு ஒரு இல்லீகலான ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டாங்க. இப்போது நானும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கோம். என்னை ஃபைனான்ஷியலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி சப்போர்ட் பண்ண அப்பா இல்லை. அவர் போய் எவ்வளோ வருஷம் ஆகுது? அவர் நான் 7th முடிச்சு 8th போகிற அப்போவே போயிட்டாரு மேம். ஆனால் வந்து இவ்வளோ நாளாக வந்து சில ஃபார்மல் ப்ரொசீடிங்ஸ்க்காக என்னை படிக்க வச்சிட்டு இருந்தார். என்னோட 11th 12th ஸ்கூல் ஃபீஸ் அதெல்லாம் பே பண்ணியிருந்தார். போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு? எஸ் மேம். ஒரு ஃபார்மலாக பண்ணணும் அப்படிங்கிறனால பண்ணிட்டு இருந்தார். நான் 18 எனக்கு முடிஞ்ச உடனே அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போது எங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணுறதில்ல. அப்பாட்ட பேசுவீங்களா? அப்பாவை பிடிக்குமா? ரெகுலராக பேசுகிறதாவது உண்டா? மேம் அவர் என் கூட காண்டாக்டில் இருந்த வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம் மேம். அதுக்கப்புறம் அவர் எல்லா வேஸ் ஆஃப் காண்டாக்ட்லேருந்தும் என்னை பிளாக் பண்ணிட்டாரு. இப்போ அவரை காண்டாக்டே பண்ண முடியாமல் இருக்கேன் மேம். இதை எல்லாத்தையும் தாண்டி அப்பா அவங்க கூட சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் நல்லா இருந்திருப்பார்ல, அப்போல்லாம் எப்படி அப்பா கிட்ட நீங்கள் எப்படி இருப்பீங்க? அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, இல்லை எந்த மாதிரி இருந்தார்? அப்பாவை ரொம்ப பிடிக்கும் மேம். இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா அம்மாவை விட அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் இருந்தோம். இப்போது அவர் தான் இந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணதே. இந்த மாதிரி ஒரு அப்பாவா அம்மாவா யாரை பிடிக்கும்னு க்ரியேட் பண்ணதே அப்பா தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ எவ்வளோ நாளாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை? அவர் போய் எத்தனை வருஷம் ஆகுது? எவ்வளோ நாளாக ஹெல்ப் பண்ணுறது இல்லை? மேம் அவர் போய் 5 years கிட்ட ஆக போகுது மேம். ஆனால் இப்போது ஒரு லாஸ்ட் 4-5 monthஸாக தான் சுத்தமாக காண்டாக்டே இல்லை, எந்த விதமாகவும் ஹெல்ப் பண்ணுறது இல்லை மேம். நீங்கள் அப்பா கிட்ட பேச ட்ரை பண்ணீங்களா? லாஸ்ட்டாக எப்போ பேசுனீங்க? மேம் அந்த 4-5 monthsக்கு கடைசியாக பேசினோம் மேம். கடைசியாக பேசும்போது அப்பா என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? மேம் என்னை வந்துருப்பா, நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம்,
அவர் வந்து இல்லீகலாக ஒரு லேடி கூட இருக்காங்க மேம். அவங்களுக்கு வந்து வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான். 21 இயர்ஸ் அவங்க வயசு 21. அந்த பையன் அந்த லேடி நீ நான் எல்லாம் ஒன்றா இருக்கலான்னு கூப்பிடுறாருங்க. அதாவது உங்களை மட்டும் கூப்பிடுறாரு, என்னை மட்டும் கூப்பிடுறாரு. உங்களுக்கு அதுல விருப்பமா? மேம் எங்கள் டேடி மட்டும் அங்கே இருந்தால் நான் போகலாம் மேம். அவங்க வேற ஒருத்தவங்க ஒரு லேடி அவங்க வந்து அதுவும் இல்லீகலாக எங்கள் டேடி கூட வந்து இருக்கப்போ அது எனக்கு விருப்பம் இல்லை மேம். அப்பாட்ட சொன்னீங்களா நீங்க வந்துட்டு எங்க கூட தனியா வந்துருங்க, எனக்கு அதான் விருப்பம், அவங்க கூட வந்து இருக்க விருப்பம் இல்லைன்னு? இல்லை மேம், அவர் வரதுக்கு ரெடியாக இல்லை எங்கள் கூட வரதுக்கு. அவருக்கு அங்கே அந்த அந்த அதுதான் ஃபேமிலின்னு அவர் நினைக்கிறாரு. சரி, உங்களை தனியாவது வெளியில எங்கேயாவது வந்து மீட் பண்ணுவாரா காலேஜ்ல இல்ல வெளியில எங்கேயாவது போகும்போது? இல்லை மேம், எல்லாமே ஃபார்மாலிட்டிக்காக அவர் சொல்கிறது தான் மேம். ஃபார்மாலிட்டிக்கு வரியா, ஃபார்மாலிட்டிக்கு ஃபீஸ் கட்டுவார், எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. இப்போ அப்பா உங்களை மட்டும் தனியா கூப்பிடுறாருன்னா அம்மா விட்டு போக முடியாம சொல்றீங்களா இல்ல ஏன் போக வேணாம்னு நினைக்கிறீங்க? மேம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் வந்து எனக்கு அப்பாவாக இருந்து கூப்பிடலை. அவருக்கு நான் ஒரே பொண்ணு. அவரோட ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி, அதாவது பூர்வீக சொத்தாக இருக்கட்டும் இப்போ இருக்க சொத்தாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் ஒரே வாரிசு. இப்போ நான் சைன் பண்ணணும். இப்போ எந்த அஃபீஷியலாக என்ன ப்ரொசீடிங்ஸ் போனாலுமே நான் தான் அவருக்கு ஒரே ஹையர். அதனால கூப்பிடுறாரு மேம். இப்போ அது 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 மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நாள் வந்து என்கிட்ட கேட்டார், இல்லைனா உனக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னா லீகலாக எழுதி கொடுத்துரு, உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, விடுதலை பத்திரம் கொடுத்துரு அப்படின்னு கேட்டார் மேம். அப்படி உண்மையாலுமே நான் வரணும்னு அவர் நினச்சிருந்தாருன்னா இதை கேட்டிருக்க மாட்டார். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ரொசீடிங்ஸுக்கு ஃப்யூச்சரில் நான் தேவைப்படுவேன், அதுக்காக மட்டும்தான் கூப்பிட்ருக்காரு. அப்புறம் நம்பி எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவரோட ஒரே பொண்ணு நீங்கன்றதுனால அவரோட மற்ற சொத்தெல்லாம் உங்களுக்கு தான் உரிமை அப்படின்றதுனால உங்களை மட்டும் தனியா கூப்பிட ட்ரை பண்ணிருக்காரு. வரலனாலும் பரவாயில்ல விடுதலை பத்திரத்தான்னு கேட்டிருக்காரு. சரி, நீங்க எங்க வீட்ல இருந்து அம்மா கூட இருந்து படிச்சீங்களா இல்ல ஹாஸ்டல்ல இருந்து படிச்சீங்களா? நீங்க எங்க இருந்து படிச்சீங்க? மேம் என்னோட நார்மல் ஸ்கூலிங் வந்து டே ஸ்காலரா போச்சு. நான் வந்து 10th வந்து 93% எடுத்துட்டு நீட் படிக்கணும், மெடிசன் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறனால ஹோம் சயின்ஸ் எடுத்திருந்தேன். 1 இயர் பிரேக் பண்ணி நீட் படித்தேன். 2025 நீட் அப்பியர் ஆயிருந்தேன். இப்போது ஃபிசிக்ஸில் கட் ஆஃப் குறைஞ்சனால நீட் சீட் கிடைக்கல. அதனால ஒரு ஆல்டர்னேட்காக பயோடெக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பேச்சுலரேட்ஸ் டிகிரி அதுலேயும் ஒரு 3 ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், பேட்டன்ட் ரைட்ஸ் அதிலெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீட் எக்ஸாம் 1 இயர் பிரேக் பண்ணி படிச்சேன்னு சொன்னீங்களா, அந்த டைமில் அப்பா சைட்லேருந்து ஏதாவது சப்போர்ட் வந்தது? அந்த வருஷம் அந்த நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஒரு வருஷம் நான் பிரேக் பண்ணி ஹாஸ்டலில் படித்தேன் மேம். அதுக்கு ஃபீஸ் அவர் தான் பே பண்ணார். ஆனால் கடைசியில் ஒரு ஸ்டேஜில் வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும் எக்ஸாம் எழுத அப்படிங்கும்போது வரல அவர். நீங்கள் சொன்னீங்களா எக்ஸாம் இருக்குது வாங்கன்னு சொல்லும்போது நான் வேலையாக இருக்கேன், எனக்கு வேலை இருக்குது, நான் வந்து பெங்களூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பெங்களூரோ சம்வேர், நான் வெளியில் இருக்கேன் இப்போ எனக்கு என்னால் வர முடியாதுன்னு சொன்னார். நான் கேட்டேன் 3 மாதத்துக்கு முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி எனக்கு எக்ஸாம்னு தெரியும்ல அப்படிங்கும்போது என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டே ஆஃப் நீட் மத்தியானம் நீட் எக்ஸாம், நான் காலையில் 10 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாரா? ஒரு 1 வீக் முன்னாடி வரைக்குமே வந்துடுறேன்ப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். எக்ஸாம் டேட் அன்றைக்கி என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐ வாஸ் லெஃப்ட் பிஹைண்ட் எக்ஸாம் போகிறதுக்கு அன்றைக்கி. அதுக்கப்புறம் நான் படித்த இன்ஸ்டியூஷனோட ஹெல்ப்னாலையும் அப்புறம் அம்மா அந்த மிட் டைமில் வந்து கிளம்பி வந்தாங்க. அம்மாவுக்கு அப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போ அந்த மிட் டைமில் அதையும் பிரேக் பண்ணிவிட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சு திரும்ப ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. வெக்கேட் பண்ணுறதுக்கு அப்பாவோட சைன் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எக்ஸாமுக்கும் வரலன்னு, அதுக்கும் வரல. என்னன்னே தெரியல மேம், அவர் எதுக்கு சொன்னாருன்னு தெரியல. வெக்கேட் பண்ணுறதுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்டலில் உங்கள் டேடி தான் எல்லாத்தையும் வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க, அவங்க சைன் பண்ணால் மட்டும்தான் உங்களை வெக்கேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அங்கேயும் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க ஃபோன் பண்ணி என்னப்பா ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் பர்சனோட கைட்லைன்ஸில் தான் அவர் திரும்ப வந்தார். அப்போவும் வந்து ஒரு ரேண்டமான ஒரு கேபில் என்னை வெக்கேட் பண்ணி நான் நாமக்கல்லேருந்து திருவாரூர் கிட்ட 4 o'clock ஈவினிங் 4 o'clock அந்த கேபில் இருந்தேன். நைட் 8 o'clock தான் வீட்டுக்கு வந்தேன். கிட்டத்தட்ட 4.5 hours ஜேர்னியில் வந்தேன். யாருன்னே தெரியாத ஒரு கேப் டிரைவர் கூட. வெறும் கேப் டிரைவர் மட்டும்தான் இருந்தாங்க? கேப் டிரைவர் மட்டும்தான் இருந்தார். ரேண்டமாக ஒரு கேபை பிடிச்சி என்னை அதில் ஏற்றி விட்டு அவர் போயிட்டார். அதுவும் போலீஸ்காரங்க. உங்களுக்கு மனநல எப்படி இருந்தது? தைரியமா வந்தீங்களா இல்ல பயமா இருந்ததா? என்ன பயம் இருந்துச்சு மேம், ஆனால் எனக்கு வேற வழி இல்லை அந்த இடத்துல. இப்போ என்னால் அங்கேயும் நிற்க முடியாது.
என்னோட ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. ஒரே சோர்ஸ் இது மட்டும்தான். அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா வந்து பயப்படாதடா, நீ வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஒன்ஸ் எனக்கு கால் பண்ணிகிட்டே இரு. நீ கால் பண்ணலன்னா நான் வந்து அதுக்கப்புறம் வந்து கேப் டிரைவர் நம்பர் வச்சுருக்கேன். அடுத்து என்ன ப்ரொசீடிங் நம்ம பண்ணணுமோ அதை பார்த்துக்கலாம், பயப்படாதன்னு அம்மா சொல்லி 1/2 அன் ஹவர் ஒன்ஸ் அம்மா கால் பண்ணி பேசிகிட்டே இருந்தாங்க. அதனால அப்படியே போச்சு மேம். வந்து வீடு வந்து சேர்ந்தேன். இல்லை, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காரு. தன் பொண்ணு தனியாக வராங்க, முக்கியமான விஷயம் நீட் எக்ஸாம் எழுதணும், எதுவுமே பார்க்காம எதுலையுமே சப்போர்ட் பண்ணாமல் வெறும் சொத்துக்காக மட்டும் என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த மனநிலையில சொந்த பொண்ணையே எப்படி கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ அதுக்கப்புறம் அந்த 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி பேசினதா கரெக்ட் லாஸ்டா? அவ்வளோதான் மேம். நீங்க உங்க சைட்ல இருந்து அம்மா சைட்ல இருந்து அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணீங்களா? பேச ட்ரை பண்ணோம் மேம். வாட்ஸ்அப், நார்மல் காலிங்ஸ் எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணிட்டாரு. அவர் ரீச்சே பண்ண முடியல. சின்ன வயசுல அம்மாவும் அப்பாவும் எப்படி இருப்பாங்க? அவங்க முன்னாடி சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா, இல்ல சந்தோஷமா தான் இருப்பாங்களா? ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மேம் நான் பார்த்து ரொம்ப ரசித்த கப்புள்ஸ்னால் என் பேரண்ட்ஸ் தான் மேம். வெரி லவ்லி கப்புள்ஸ். இது வரைக்கும் அப்பா வந்து ரொம்ப பெருசாக திட்டி அடித்து கூட நான் பார்த்ததில்ல. லைக் இவர் இப்படி டேர்ன் ஆவாருங்கிறதே எங்களுக்கு வந்து தெரியாது. அவர் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நான் 7th படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த உமா, அவங்க பேர் உமா, அவங்க கூட இல்லீகலாக போயிட்டாரு. ஆனால் வந்து எங்களுக்கு அது தெரிஞ்சது நான் 9th 10th படிக்கும்போது தான். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னே தெரியாமல் ஒரு ஐடியாவில் இருந்தோம். நடுவில் கோவிட் வேறு. அப்பா வந்து உண்மையாலுமே கோவத்தில் தான் இருக்காருன்னு நினச்சோமே தவிர இப்படி ஒரு இதில் இன்வால்வ் ஆகிருப்பான்னு நாங்கள் யோசிச்சே பார்க்கல. சரி, இப்போ அப்பா திரும்ப வந்துட்டு உங்ககிட்ட பேசுனாங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்கீங்களா? அப்பா வேணும்னு நினைக்கிறீங்களா? மேம் 2 பாயிண்ட் என்னென்னா, அவர் திரும்ப வர ஐடியாவில் இல்லை மேம். அவர்கிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு அந்த லைஃப் தான் வேணுமா இல்லை நான் வேணுமான்னு கேட்டப்போ, எனக்கு இந்த லைஃப் தான் வேணும், உமா தான் வேணும், உமாவோட பையன், அந்த பையன் அவரோட பையன் நினச்சிட்ருக்காரு. அவருக்கு அந்த யோகேஷ், அவங்களோட பையன் பேர் யோகேஷ். யோகேஷ் தான் என் பையன், உமா தான் என் ஒய்ஃப், அதுதான் என் லைஃப், அதுதான் எனக்கு வேணும், ஸ்வேதா எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டார். அதனால அவர் திரும்ப என்கிட்ட வரப்போகிறதில்ல. அப்படியே வந்தாலும் இத்தனை வருஷமாக இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் இருந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தேன். எங்கள் அம்மாவை விட்டுட்டு நான் போகிற ஐடியாலையும் இல்லை. உங்க அப்பா சின்ன வயசுல இருந்து உங்களை வளர்த்துருப்பாங்கல்ல, உங்க அப்பா உங்க மேல ஒரு பாசம் வந்துட்டு காமிச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் அப்பா என்ன இவ்வளோலாம் பார்த்துக்கிட்டாங்க, அப்பா என் மேல இவ்வளோ பாசமா இருந்தாரு, அதை பத்தி எல்லாம் சொல்லணும்னா அதை பத்தி எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? மேம் நான் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்கூல்னு திருப்பூரில் ஒரு ஸ்கூலில் படித்தேன் மேம். ஸ்கூல் பஸ்ஸில் தான் போவேன். லிட்ரலி என்ன ஆகுன்னா, நாங்கள் 2 பேரும் நைட்டு படம் பார்த்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் லேட்டாக எழுந்திரிப்போம். பஸ்ஸு மிஸ் பண்ணிடுவோம். பரவாயில்லன்னு சொல்லி எங்கள் டேடி பஸ் ஃபீஸும் நாங்கள் அகாடமிக்ஸ்க்கு பே பண்ணுவோம். ஆனால் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டு எங்கள் டேடி என்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுவார். லைக் அந்த மாதிரியான ஃபன் இருக்கும். திருப்பூரில் வந்து சாட்டர்டே நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. சாட்டர்டே நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு சண்டே வருவாங்க. அந்த சண்டே ஃபுல்லாகவே எங்களுக்கு ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும். நான், அப்பா, அம்மா 3 பேரும் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியே தாண்டி அதில் நிறைய எமோஷன்ஸை பில்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் இல்லாமல் என்ன தான் வந்து அப்பா அம்மான்னு இருந்தாலுமே பாட்டி தாத்தா கூட ரொம்ப அட்டாச்சான பர்சன் தான். அவங்க எல்லா லீவுக்குமே வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஞாபகம் இருக்க எல்லா சம்மர் ஹாலிடேஸுமே எங்கள் பாட்டி தாத்தா வீட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ அப்பா வந்து லைக் அ ஃபேமிலி பர்சன். அவர் ரொம்ப அட்டாச்சாக எல்லாருக்கூடையுமே இருப்பார். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கள் எல்லாருக்கூடையுமே க்ரியேட் பண்ணது டேடி தான். அவரை இன்றைக்கி நினச்சி பார்த்தா கூட இப்போது இருக்க கஷ்டம்லாம் தாண்டி என்னோடய பழைய மெமரிஸை கிண்டில் பண்ணி பார்க்கும்போது டேடி வந்துடலாமே பேசாமல் நம்ம கூடயே அப்படின்னு கூட சில நேரம் தோணும் மேம். அவ்வளோ பாசமாக தான் இருந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஷோர். நான் எந்த தப்புமே பண்ணலை. நீங்கள் விட்டுட்டு போகிறத நான் டிசர்வ் பண்ணவே இல்லை. அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அதை நீங்கள் என்கிட்டயோ அம்மாக்கிட்டேயோ சொல்லியிருக்கலாமே. இது வந்து ஒரு பிரச்சனையாகவே மாறி இருக்காது, ஜஸ்ட் ஒரு நார்மல் டிஸ்கஷனாகவே போயிருக்குமே. ஏன் இப்படி பண்ணீங்க? அம்மா வந்திருக்காங்களாம்மா? அம்மா வந்திருக்காங்க மேம். ஓகே, அவங்க அம்மாவை கூப்பிட்டு உமா யாரு, அவங்க ஹஸ்பண்ட் எப்படி போனாங்க, அந்த டீட்டெயிலாக அவங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு பேசலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் சுமதி மேம். ஸ்வேதா கிட்ட பேசணும். ஸ்வேதா சொல்லியிருந்தா இந்த மாதிரி அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பா ரொம்ப பாசமாக பார்த்துருந்தாங்க, அம்மாவை விட அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆனால் இப்போது நாங்கள் அப்பா கூட இல்லை, அப்பா சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சில விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது, எங்கே இருந்தது ஆரம்பிச்சது? என்னோடய திருமண வாழ்க்கை வந்து புதுக்கோட்டை மாவட்டம் மேடம். நான் அவர் திருவாரூர். 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். லவ் மேரேஜ்? எஸ் மேம், லவ் மேரேஜ் பண்ணிட்டோம். எத்தனை வருஷம் காதல்? லவ் பண்ணது 7 வருஷம் லவ் பண்ணோம் மேடம்.
மேரேஜ் பண்ணி 16 வருஷம் திருப்பூரில் சந்தோஷமாக தான் மேடம் போயிட்டு இருந்துச்சு. உங்க காதல் வாழ்க்கை 7 வருஷம் எப்படி இருந்தது? சந்தோஷமா எப்படி இருந்தது? நல்லா இருந்தது மேம். அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வாழ்ந்தோம் மேம் திருப்பூரில். எப்படி அந்த காதல் சொன்ன முதல் தருணம் இருக்கும்ல, நீங்க சொன்னீங்களா இல்ல அவரு சொன்னாரா? அந்த மாதிரி விஷயங்களா ஞாபகம் இருக்கா இப்போ? இருக்கு மேம். எப்படி மறக்க முடியும்? நான் தான் மேம் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆக்சுவலாக பக்கத்து காலேஜு. அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் கழித்து நான் வீட்டில் பேசி மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் வீட்டில் வேறு கேஸ்ட் அப்படிங்கிறதுனால வீட்டில் கொஞ்சம் பெர்மிஷன் வாங்க முடியலை. ஆனால் வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து நீங்கள் அப்பா அம்மா வந்து சரிப்பா ஏதோ எங்கேயோ உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பூரில் சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு இருந்தோம் மேடம். இப்ப கல்யாணம் முடிஞ்சோன்னா அந்த ஆரம்ப கால கல்யாண வாழ்க்கையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் நல்லா இருந்தது. நல்லா பார்த்துப்பாரு? நல்லா பார்த்துக்குவாங்க மேம். நல்லா பார்த்துக்கினாங்க. பாப்பா பிறந்தா டெலிவரி எல்லாம் அவரே தான் கூட்டிட்டு போய் பார்த்தது, எல்லாமே செஞ்சது அவர் தான் மேம். ஃபுல் சப்போர்ட் இருந்தாங்க மேம். சரி, எங்க இருந்து அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது? எத்தனை வருஷம் நீங்க திருமண வாழ்க்கையில இருந்திருப்பீங்க? 16 வருஷம் இருந்தோம் மேம். அந்த 16 வருஷத்துல எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையா? அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனையா பிரிஞ்சு போற அளவுக்கு இல்லை மேம். நார்மலாக பிரச்சனைகள் சின்னதாக எல்லா குடும்பத்திலும் இருக்கிற மாதிரி வந்துச்சு. இடையில வந்து இவர் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் ஆகி அதுக்கு கொஞ்சம் கோயம்புத்தூர் ஜெயிலில் ஒரு 90 நாள் பிடிச்சி போட்டாங்க மேடம். அப்போ என்ன இஷ்யூனால? பிஸ்னஸ் பண்ணாங்க. அவரும் என்ன பிஸ்னஸ்? மார்க்கெட்டிங் சொல்லிட்டு 2 பேரை சேர்த்து விட்டா நாங்கள் இவ்வளோ கமிஷன் தருவோம், நீங்கள் ஆளை சேர்க்க நாங்கள் கமிஷன் வந்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆளில் சேர்த்து விட்டாங்க. சென்னையில் காஞ்சிபுரத்தில் இதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களால அதை மெயின்டைன் பண்ணி வர முடியலை. என்னாச்சுன்னா யாருக்குமே சொன்னவங்களுக்கு யாருக்குமே பணம் செட்டில் பண்ண முடியலை. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போய் கோயம்புத்தூரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வந்து எல்லாரும் கோயம்புத்தூரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்க ஹெட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் தான் போட்டிருந்தாங்க. கொடுத்தோன்னா அங்கேயே கோயம்புத்தூர்லேயே வச்சு அரெஸ்ட் பண்ணி ஒரு 90 நாள் ஜெயிலில் இருந்தார். அப்போ எனக்கு பாப்பா வந்து ஒரு 8 மாதம் குழந்த. பாப்பாவை தூக்கிட்டு நான் மட்டும்தான் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஜெயிலு அவரை போய் வாரம் பார்க்குறது அப்படியே இருந்தேன் மேம். அவருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன், நானும் கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ வந்து வேணான்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களாம்மா? இல்லை மேடம், வீட்டில் தான் இருக்கேன். சரி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சுது? இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா இவங்க வந்து ஒரு கம்பெனி திருப்பூரில் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் வந்து மேனேஜராக இருந்தார். எங்கள் ஹஸ்பண்ட் வெங்கடேஷ். கீழே வந்து உமாங்கிற லேடி, அவங்க வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. உமா, அவங்க 2 பேர் அவங்க வந்து அவருக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போது இவங்க 2 பேருக்குள்ளே இல்லீகல் கான்டாக்டு 2 பேரும் பழகிட்டாங்க. அந்த லேடிக்கு ஆல்ரெடி யோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் 22, 23 வயசில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து வேறு ஹஸ்பண்டுக்கு பிறந்த பையன். இப்போ உமாவோட ஹஸ்பண்ட் அவங்க என்னாச்சு? அவங்க டிவோர்ஸா இல்லை அவங்க ஹஸ்பண்ட் இல்லையா? அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க மேம். ஆனால் இவங்க வந்து என்கிட்ட டைவர்ஸ் வாங்கலை மேம். அந்த லேடி இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? தான் மேம் தெரிய வந்தது. எப்படி தெரிய வந்தது? யார் மூலமா தெரிய வந்தது? ஹவுஸ் ஓனர்கிட்ட இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்வேதாவும் சுமதியும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்னைக்காவது பிரச்சனை பெருசாக வெடிச்சிருன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி ஸ்வேதாவும் சுமதியும் இறந்து போயிட்டாங்க உள்ள அப்படின்னா நான் பொறுப்பு இல்லைன்னு சொன்னோன்னா அவங்க ஹவுஸ் ஓனர் பயந்துக்கிட்டு கதவை பூட்டி எங்களை அனுப்பிச்சிட்டாரு மேடம் ரோட்டுக்கு. அப்பவாவது உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு வேற லைஃப்ல இருக்காருன்னு? தெரியாது மேடம். இப்போ திடீர்னு உங்களை வந்துட்டு நல்லா இருந்த ஹஸ்பண்ட் திடீர்னு இந்த மாதிரி நைட்டு வரதில்ல, நீங்க வந்துட்டு ஒர்க் பண்றாரு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிட்டு அவங்க வெளியில வந்துட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ உங்க மைண்ட்ல என்ன தோணுச்சு? மேம் ரோட்ல வந்து நிக்கிறோம் மேம். நாங்க அதான் கூட உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். எனக்கு என்ன நடந்தது, எதுக்காக வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாங்க, ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது, ரோட்ல வந்து நிக்கிறோம். அந்த 14 வருஷ வாழ்க்கை, அந்த மாதிரி அந்த ஊர்ல நாங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. ஏன் என்னாச்சு, ஹவுஸ் ஓனர் கதவை பூட்டிட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ரோட்ல நின்றுட்டு பாப்பா கையை பிடிச்சிட்டு, பாப்பா அப்பா என்னாச்சுன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல, வா 2 பேரும் போய் எங்கேயாவது சூசைட் பண்ணிக்கலான்னு என் பொண்ணை கூப்பிட்டேம்மா. அப்பாவை இல்ல நீங்க அவருக்கு கால் பண்ணீங்களா? அப்போ இந்த கால் பண்ண மாமி எடுக்கல, கால் பண்ண எடுக்கல, போனை எடுக்கல. என் பொண்ணை கூப்பிட்டேனா, வா பாப்பா 2 பேரும் போய் சூசைட் பண்ணிக்கலாம்.
அவர் இல்லாம இல்ல சூசைட் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு. அதுவும் குழந்தைய வச்சுட்டு அந்த மாதிரி யோசிக்க கூடாது. பொம்பளை பிள்ளை மேம். எப்படி மேம் வீட்டுல ஒரு ஆண் துணை இல்லை, ஒண்ணு ஆண் ஒரு பையனை பெற்றிருக்கணும், இல்லைன்னா ஹஸ்பண்ட் இருக்கணும். இந்த காலகட்டத்துல ஒரு பெண் குழந்தைய வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துருவேன், நான் துணி கொடுத்துருவேன். பாதுகாப்பு யாரு கொடுப்பா? வெளியில பேசலாம் பெண்கள் தைரியமா இருக்கணும், பெண்கள் தைரியமா இருக்கணும்னு. எங்க தைரியமா இருக்க விடுறாங்க? இப்ப என் வீட்டுலயே நான் திருநெல்வேலிங்கிற கிராமத்துல இருக்கேன். ஒவ்வொரு நாளும் பின்னாடி கதவு இருக்கு. பாத்ரூமுக்கு ஒரு வாளிய வச்சு பாத்ரூம் போயிட்டு இருக்கோம் நாங்க. ஏன்னா பாத்ரூம் கொள்ளையில இருக்குது. நான் என்ன 60 வயசு கிளவியா? எங்க 2 பேருக்கு யாரு பாதுகாப்பு கொடுப்பா? ஒண்ணு நீ ஆம்பளையா ஒரு அப்பனா இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இல்லைன்னா பொருளாதார ரீதியா நாங்க இருக்கிற வீடு ஒழுகுது, அப்படியே மண்ணு கொட்டுது. அவ்வளவு டேலண்ட் கேர்ள் என் குழந்தை. அவளுக்கு படிக்கிறதுக்கு போய் ஒவ்வொருத்தட்டையா நான் உதவி கேட்டா அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? டாக்ஸ் கட்டிட்டு இருக்காரு உன் ஹஸ்பண்ட், எப்படிமா நாங்க உதவி செய்ய முடியும்னு கேக்குறாங்க. ஒண்ணு அப்பா இல்லாத குழந்தையா இருக்கணும், இல்லைன்னா அம்மா இல்லாத குழந்தையா இருக்கணும், இல்லைன்னா வறுமை கோட்டி கீழே இருக்கணுங்கிறாங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை அது கூட எனக்கு வரல. எந்த கவர்மெண்ட் சம்பந்தமா எதுவுமே வரல. சரி ஓகே மேடம், எங்களை விட்டுட்டு நீ போயிட்டில்ல, இருக்கில்ல அந்த லேடி கூட நீ இருக்கில்ல. இப்ப 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த பையனை BE ME படிக்க வச்சது அவரு. குடும்பத்துல எல்லாருமே உதவி செஞ்சுட்டு எல்லாருமே ஒரு வீடு எடுத்து, என்னோட மாமியார் மாமனார் எங்க வீட்டுக்காரோட அண்ணன் ஒய்ஃப் எல்லாரும் ஒரு வீட்டுல இருந்து எல்லாரும் குடும்பம் நட்டுட்டு அங்கதான் இருந்திருக்காங்க. இப்ப என் குழந்தை நான் என்ன பண்றது? வெளியில பேசலாம், 1000 பேசலாம், கம்ப்ளைண்ட் கொண்டு போனா என்ன சொல்றாங்க? இவா போமா, புருஷன் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்கம்மா, போமா போய் பிள்ளைய போய் நீ போய் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கிமாங்கிற. கல்யாணம் பண்ண வர்றவன் அப்பா எங்கன்னு கேட்பான். என்ன பதில் சொல்லுவீங்க? நாங்க 2 பேரும் ஒழுக்கமா தான் இருந்தோம்ங்கிறதுக்கு எப்படி நான் ப்ரூஃப் கொடுக்க முடியும்? ஹஸ்பண்ட் கூட இருந்து தப்பான இல்லீகல்லா போன லேடிய கூட இந்த உலகம் மன்னிச்சிரும். அது தெரியாது வெளியில. ஆனா ஒழுக்கமா இருக்க ஹஸ்பண்ட் இல்லாத பொண்ணுங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. நான் மதிக்கிறக்காக சொல்ல, அவங்கள நம்பவே மாட்டாங்க. நான் ஆம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன், பொம்பளை பிள்ளை தானே வச்சிருக்கேன். அதோட வாழ்க்கைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இல்ல நீ என்ன பதில் சொல்லுவ? இன்னைக்கு என்ன விட்டுட்ட, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, பரவாயில்ல, அந்த புள்ளோட வாழ்க்கைக்கு நீ தானே பதில் சொல்லணும். அப்போ அந்த பிள்ளைக்கு பதில் நீ சொல்லு. அதனாலதான் மேடம் உங்களை தேடி வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேணும், புடிச்சு வச்சு கேட்கணும். நீங்க என் குழந்தைக்கு என்ன பதில் சொல்றாங்க அந்த குடும்பம்? இல்ல அன்னைக்கு நான் வேற ஜாதி, நீ இந்த ஜாதியில உள்ளமா வேணான்னு சொல்லி அன்னைக்கு விட்டுருந்தா நான் போயிருப்பேன்ல, எங்க அம்மா அப்பாவோட போய் சேர்ந்திருப்பேன்ல. அங்க போய் நான் வாட்டுக்கு ஏதோ என் வாழ்க்கை வேற ட்ராக்ல மாறி போயிருக்கும்லம்மா. இப்படி பாதியில விட்டுட்டு போனா என்ன பண்ண முடியும்? ஸ்கூலுக்கு போனா அப்பா எங்கன்னு கேக்குறாங்க, காலேஜ் போனா அப்பா எங்கன்னு கேக்குறாங்க, நான் போற இடத்துல உன் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேக்குறாங்க. வெளியில பாக்குறவங்க 1000 சொல்லிடலாம். ஆம்பளை இல்லைன்னா தைரியமா வாழ்ந்துடலாமா, வீர மங்கைமா, வீர பெண்ணுமா? கிடையவே கிடையாது. வெளியில பேசுறவங்க என்ன சொல்றவங்க வேணா அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வலி வேதனை தெரியும். எனக்கு அட்வைஸ் பண்றவங்க எல்லாருமே, ஏன் மேம் கூட பிறந்தவங்களே சொல்றேன், வெளியில உள்ளவங்களுக்கு இல்ல, அவங்க குழந்தைக்கு அப்பா வேணும், குடும்பத்துல எல்லாரும் வேணும். ஆனா எனக்கும் என் குழந்தைக்கும் யாரும் வேணாம், அனாதையா இருங்க. நான் போய் கேட்டா என்ன எப்ப பார்த்தாலும் ஹஸ்பண்டுங்கிற, பிள்ளைக்கு அப்பா இல்லாதவங்க யாரும் இல்லையா உலகத்துலன்னு கேட்பாங்க. சொல்றவங்க குடும்பத்துல அப்படி நடந்தா அவங்க பேசாம இருப்பாங்களா? அவங்க ஹஸ்பண்டை வெளியில விட்டுட்டு அவங்க பேசாம இருப்பாங்களா? புரியுதம்மா. இவங்க பேசுற ஏதோ கோபத்திலேயோ ஆதங்கத்திலேயோ இருந்தாலும் தாண்டி அதை தாண்டி பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய நிதர்சனமான உண்மை தெரியுமா? ஹஸ்பண்ட் இல்லாம ஒய்ஃப் இருந்தாங்கன்னாவே அவங்க ரொம்ப தப்பானவங்க. ஹஸ்பண்டே தப்பு பண்ணியிருந்தாலும் இல்லை, அவங்க ஒய்ஃப் தான் தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனாலதான் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டான். இப்போ வரைக்கும் இந்த சொசைட்டி முக்காவாசி அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. அவங்க அந்த வழியிலலாம் இருந்துட்டு அந்த வழியில இருந்து கடந்து வந்திருக்காங்க. இவங்க கோவத்துல மட்டும் பேசல, நிஜமாவே நம்மளோட சொசைட்டி இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. என்ன பிரச்சனைனாலும் பெண்கள் தான் காரணம், மனைவி தான் காரணம், அவங்க தான் தப்பா இருப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில தான் எல்லாருமே வந்துட்டு பெண்கள் மேல நிறைய வார்த்தைகள் வந்துட்டு கொட்டி இறைக்கிறீங்க. ப்ளீஸ் கொஞ்சமாவது வந்துட்டு ரியலைஸ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நீங்க சொல்லுங்க, நீங்க 2 பேரும் வந்துட்டு அதான் ரோட்ல வந்து நின்னுன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எங்க போச்சு, என்ன ஆச்சு? மேம் பாப்பா வந்து இப்போ 10th ஸ்டார்ட் பண்ணி 9th ஸ்டார்ட் பண்ணியிருந்தா. ஸோ நம்ம போய் சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லி கூப்பிடப்ப என் குழந்தை, அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடு, ரேஷன் அரிசி வாங்கி கொடு, உன்னை நான் காப்பாத்துறேன், ஆனா எனக்கு தொடையாயிருமா, ஏன் போய் சாகணுங்கிற? நீயும் எந்த தப்பும் பண்ணல, கோயில் சாமி புருஷன் மாமியார் மாமனாருன்னு உன் வாழ்க்கை ஒரு வட்டம்,
அதுலதான் நானே இருந்தேன். இப்ப எதுக்கு போய் சாகணுங்கிற? நம்ம 2 பேரும் என்ன தப்பு பண்ணோம்? எந்த தப்பும் பண்ணல. அப்படியே கூட்டிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்தோமா, வீட்டை பூட்டி நான் இங்க வந்துருவேன்னு சொல்லிட்டு வேற ஃபுல் குடிகாரன் ஒருத்தனை குடி வச்சுட்டாங்க வீட்டுல. இப்ப இது எல்லாமே உங்களோட கணவரோட குடும்பத்துக்கு தெரிஞ்சேதான் நடக்குதா? எஸ் மேம். மாமனார் பேசியிருக்காரு, ரெக்கார்டு ஃபுல்லா ரெக்கார்டு பேசியிருக்காங்க. அவட்டே அப்படி தண்டாவ கத்துவா, போராடம்லாம் போவா, எப்பேற்பட்ட வாழ்க்கையே என்னென்னமோலாம் போயிருக்குது. பாப்போண்டா, இல்லைன்னா அறுத்து போட்டுடலாம். அவன் இவன் சொல்றத கட்டு போறான்னா இன்னைக்கு கேட்பா, இன்னொரு நாளைக்கு இன்னொன்று கேட்பா. அவளாட்டும் அறுத்து கதையை முடிச்சு விடுவோம். ஃபைனல் பண்ணிட்டு தான் சரியா போடுங்களா? என்ன அறுத்து போட்டுடலாம்? என்னை அறுத்து போட்டுறாங்களாமா. கோர்ட்டுக்கு போகலாம்ப்பா, கோர்ட்ல தீர்ப்பு கிடைக்க. ஒரு பெண்ணு ஒரு எந்த கேஸா இருந்தாலும் போனாலே கோர்ட்ல மேம் 10 years 15 years தான் வருது எந்த கேஸ்க்கு போனாலும். அப்படி போறப்ப அவன் மாட்டுக்கு அவனோட ஏஜ் வீணாகாம, அவனோட இளமை வாழ்க்கை வீணாகாம ஒரு லேடி கூட இருந்துட்டான். அவன் தாலி கட்டினா என்ன, தாலி கட்டாட்டினா என்ன, அவனுக்கு ஏத்த அவனுக்கு ஒரு லேடி அவங்க இருந்துட்டாங்க. இன்னைக்கு கஷ்டப்படுற நானும் என் குழந்தையும் தானே. என் வாழ்க்கை போய் இன்னைக்கு என் குழந்தையும் அப்பாவோட இருந்த அந்த வாழ்க்கையும் போய் நாங்க 2 பேரும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்? 15-10 வருஷமாவது ஆகும் மேம். நான் இருப்பானா என்னன்னு எனக்கு தெரியாது. அது வரைக்கும் கோர்ட்டு வீடு, கோர்ட்டு வீடு, இப்படிதான் எங்களோட லைஃப், என்னோட லைஃப் போய்கிட்டு இருக்கு. திருப்பூர்ல போட்டு வச்சிருக்காரு டைவர்ஸ் கேஸ். நான் திருவாரூர்ல இன்னைக்கு 10:30 மணிக்கு பஸ் ஏறினா விடிய ஏர்லி மார்னிங் 6 o'clock 5 o'clock ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்குவேன். திரும்ப கோர்ட்டை அட்டன் பண்ணிட்டு அங்கிருந்து நான் ஒரு 1 o'clock போல போனாதான் 11 மணிக்கு நான் 11 o'clock நான் திருவாரூர் வந்து எங்க வீட்டுக்கு போக முடியும். அந்த மாதிரி நான் திருப்பூரும் அலைஞ்சிட்டு இருக்கேம்மா. அப்போ பாதிக்கப்பட்டது யாரு? தப்பு செஞ்சதை அவங்க, பாதிக்கப்பட்டது நான். நைட்டு 10:30க்கு மேல என் குழந்தைய வீட்டுல விட்டுட்டு போறேன். நான் அங்கிருந்து மறுநாள் 11 மணிக்கு நான் வர்றப்ப வந்து என் குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு அழுவேன். அந்த கேப்ல என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யாரு பதில் சொல்லுவீங்க? யாரும் பதில் சொல்ல முடியாது. இல்ல புரியுது. இப்ப ஸ்வேதா கிட்ட நாங்க பேசும்போது சொன்னா, ஸ்வேதா வந்துட்டு தாத்தா பாட்டி கிட்ட எல்லாமே நான் ரொம்ப அட்டாச்சா இருப்பேன், அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களே என்ன நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களோட பையன் இந்த மாதிரி வந்துட்டு உங்களையும் உங்க பொண்ணையும் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு கூட வந்துட்டு இந்த மாதிரி என்னடா உன்னோட பொண்ணை விட்டுட்டு போயிட்டியே, உன் பொண்ணுக்கு யார் பாதுகாப்பா இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எதுவும் சொல்லலையா? எதுவுமே சொல்லலம்மா. ஏன்னா இவர் வந்து அந்த லேடி கூட தொடர்புல வந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு வந்திருக்காரு, திருவாரூருக்கு வந்திருக்காரு. வந்து அண்ணன் ஒய்ஃபு, அம்மா அப்பா 4-5 பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. பேசி ஃபோட்டோ கொண்டு வந்து காட்டியிருக்காரு. அழகா இருக்கா நீ வச்சுக்கோ அப்படின்னு மாமனாரும் மாமியாரும் ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க அண்ணன் வந்து 2ஐயும் வச்சு நீ மெயின்டைன் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்றை நீ கழட்டி தான் விட்டாகணும், அதனால சுமதியை கழட்டி விட்டுரு எப்படியாவது. இந்த விஷயம் எல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்த விஷயம் வந்து மாமியார் மட்டும் ஒரு சின்ன ஒரு கருத்து வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, இவங்க அந்த லேடி வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த லேடி வந்து இந்த அம்மாவை மதிக்கல என்னன்னா கொஞ்சம் கோவம் வந்துருச்சு இவங்களுக்கு. கோவம் வந்தோன்னா கொஞ்ச நாளையில இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்க வீட்டுக்கார்ட்ட பேசுறாங்க. அந்த ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. என்னன்னா, நான் வேற பொண்ணு பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இருந்ததுன்னா நான் மாடியில உட்காந்துட்டு உன்கிட்ட நான் சொன்னது அப்படிங்கிறாங்க எங்க மாமியார். என்ன பையனுக்கு அம்மா பண்ற அட்வைஸா அது? மாமனார் பேசின ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கேன் மேம். அதெல்லாம் கேட்டிங்கன்னா அவரெல்லாம் மனுஷனா? ஒரு வயசான ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், திருநெல்வேலிங்கிற ஊர்ல ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருந்தவர். உங்க மாமனார் ரிட்டையர் ஆயிருக்காரு. அவர் அவ்வளோ பேச்சு பேசுறாரு. போப்பா போலீஸ்காரங்க கூப்பிட்டா போ, போலீஸ்காரங்க காசுக்காக தான் இருப்பானுங்க. நம்ம திருநெல்வேலி போலீஸ்காரன் கூட ஒரு 500 ரூபா காசு கொடுத்துட்டு வந்தேன். ஐயா பரவாயில்லையான்னு சொன்னாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனா நீ போய் அங்க எதுவும் பேசாத, அடிப்பாங்க திட்டுவாங்க, என்ன பண்ணாலும் சரி, கல்லுல நார் உரிக்கிற மாதிரி பேசாம அப்படியே நில்லு. என்னடா இவன் ஊமை மாதிரி நிக்கிற, சரி போடா அப்படின்னு சொல்லி வட்டி விட்டுருவாங்க. நீ வாட்டுக்கு வந்துரு. பையனுக்கு கொடுத்த அட்வைஸ். அப்பா வேணான்னு சொல்லுப்பா, அவ வேணான்னு நீ சொன்னா யாரு கட்டாயப்படுத்தி உன்னைய அவளோட சேர்த்து வைப்பாங்க? எனக்கும் இப்ப வரைக்கும் புரியாத விஷயம்னா, ஸ்வேதா சொல்லும் போது சொன்னா, எங்க அம்மா அப்பா இருக்கிறதுலே பெஸ்ட் கப்பிள், அந்த மாதிரிதான் நான் அவங்கள பார்த்திருக்கேன், அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காங்க. நீங்களுமே வந்துட்டு 7 வருஷம் வந்துட்டு லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணிருக்கீங்க. உங்களோட திருமண வாழ்க்கையுமே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுதான் சொல்றீங்க.
இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்த மனுஷன் எதனால இன்னொரு வாழ்க்கைக்கு தேடி போற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு உங்களுக்குள்ள நடந்ததா? ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள வந்துச்சா? அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த மைண்ட் அந்த அது எந்த இடம் அப்படின்னே எனக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல மேம். எப்போமெல்லாம் நார்மலா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்க கணவன் மனைவி சந்தோஷமா தான் இருந்தோம். எப்படி இந்த இடத்துல நடந்துச்சு என்னன்னு தெரியல மேம். அதாவது இவன் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக இவர் வந்து கொஞ்சம் பணம் பாப்பா வந்து சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு இருந்தா மேம் திருப்பூரில். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாக போய் இருந்திருக்காங்க மேம். இருந்தோன்னே இந்த லேடி உமா போய் கேட்டிருக்காங்க, என்ன சார் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் உமா, கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அப்படின்னா, இவங்க பேக்கில் இருந்து ஏடிஎம் கார்டு எடுத்து கொடுத்தாங்களா மேம். அது அவங்களே எனக்கு சொன்னது மேம், அந்த உமாவே எனக்கு சொன்னது. ஏடிஎம் கார்டை கொடுத்தாங்களாம். கொடுத்த உடனே இவர் சரி குடுவுமான்னு சொல்லி ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு வந்து அவங்கக்கிட்டேருந்து பணம் வாங்கி தான் அவர் ஃபீஸ் கட்டியிருக்காது லாஸ்ட்டாக, ஸ்கூல் ஃபீஸு. அதில் இருந்து நான் என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க மேம். என்ன உமா வீட்டுக்கெல்லாம் போகாமல் நீ வாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருக்கே நைட்டு பகலும் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்டு கேட்டிருக்காரு. இவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, சார் என்ன சார் எனக்கு 19-20 வயசில் ஒரு பையன் இருக்கான் சார், டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே, இவர் அனுதாபத்தினால வந்ததா போனாரா இல்லை என்னன்னு எனக்கு தெரியலம்மா. சரி, நீங்க வந்துட்டு வீட்டை விட்டு போனீங்களா? அதுக்கப்புறம் அப்போ நீங்க கால் பண்ண முடியல, கால் பண்ண தோணலன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எப்போ நீங்க பேசுனீங்க? பேசும்போது என்ன கேட்டீங்க? அதுக்கு என்ன சொன்னார் அவரு? அதுக்கப்புறம் என்னோட ஹலோ அப்படின்னு சொன்னேன்னா என்னோட வாய்ஸ் கேட்டோன்னா கட் பண்ணிடுவார் மேம். 2வது தடவை நான் ஹலோன்னு சொல்லிட்டு நான் ஸ்வேதாப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஸ்வேதாப்பா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, என்னை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன், நான் என்னைக்கு இருந்தாலும் உன்னோட மனைவி தான், ஒன்று வாழ்ந்தா நீ இருக்கிற இடத்துல வாழ்வேன், இல்லை அப்படின்னா நீ பிறந்த ஊரில் தான் வாழ்வேன், இது 2 தவிர நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், சரியா அப்படின்னு. அதுக்கு அதை லாஸ்ட்டாக அதை சொல்லிட்டு நான் வச்சது மேம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? அது ஒன்றுமே சொல்லலம்மா, வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பா ஃபோன் பண்ணி டேடின்னு கூப்பிட்டா, அதுக்கப்புறம் இடையில ஃபோனெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. பாப்பா கிட்ட இருந்தா பேசுனாங்களா? இல்லை மேம், பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து போயிட்டு அந்த ஊருக்கு போனேன்னு சொன்னீங்க. ஊருக்கு போயிட்டு அவங்க வீட்டுல தங்குறதுக்கு அவங்க வீட்டுல அலோ பண்ணாங்களா? அலோ பண்ணல மேம். அப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா, பாப்பா கூட்டிட்டு போய் தார் ரோடு இருக்கு மேடம், அந்த தார் ரோட்ல உட்காந்துட்டோம் 2 பேரும். அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வாசப்படியில ரோட்ல உட்காந்துட்டேன். எவன் வேணாலும் வா, என் புள்ள மேல கை வைக்க எவனுக்கு துணிச்சல் இருக்கு, வாங்கடா, இந்த வீடு என் வீடு, என் புள்ள வீடு, சரியா, எனக்கு வீடு வேணும், வீட்டில் இருக்கவன் காலி பண்ண அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து போக்கியத்துக்கு இருக்கிறோம், இவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம், இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த லேடி கொஞ்சம் அந்த ஊரில் டீ கடை வச்சுருக்காங்க, கொஞ்சம் அடாப்டி லேடி. சரி நாங்களும் பேசி பார்த்தோம் மேம், முடியலை. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே இருந்து ஒரு 15 பேர் வந்துட்டாங்க. என்ன வாத்தியார் ஐயா வீட்டில் மருமகளும் பேத்தி ரோட்டில் உட்காந்துருக்காங்களா, என்னன்னு இப்படி நியூஸ் பரவ எல்லாரும் வந்துட்டாங்க மேம். வந்துட்டு ஐயோ இது உட்காரக்கூடாது, நீ எழுந்திரிமா, பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு நீ உட்காரக்கூடாது, அதுவும் இல்லாமல் 2 பேரும் என்ன தப்பு பண்ணீங்க, எந்திரிங்க, அவன் ஒரு லேடியை வச்சுட்டு அவன் ஜாலியாக அங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன போலீஸ் ஸ்டேஷன், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனாங்க மேம். அந்த ஊருக்காரவங்க எல்லாரும் ஒரு 15 பேர் சேர்ந்து வந்தாங்க மேம். வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருந்தாங்க. இப்போ ஊருக்காரவங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் தான் மேம். அவங்களோட இதுல தான் நான் அந்த ஊர்ல இருக்கிறேன். ஒரு பாதுகாப்பாகவும் எல்லாரும் சொந்தக்காரங்க மாதிரி பழகிட்டு அந்த ஊர்ல இருக்கிறோம். அந்த போலீஸ் ஸ்டேஷன், லோக்கல் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த 15 கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா, இந்த மாதிரி என்னோட கணவர் வந்து இப்படி போயிட்டாரு, எங்க மாமனார் வீட்டில் எங்களை இருக்க விட மாட்டேங்கிறாங்க, நான் ஒன்றும் வாழணும் இல்லைன்னா சாகணும், நான் இந்த வீட்டில் தான் வாழணும், என் குழந்தைய நானும் இங்கே வாழணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க போலீஸ்காரவங்க, எப்படிம்மா குடியிருக்கவங்களுக்கு 2 மாதம் டைம் கொடுக்கணும்ல, அவங்களும் குழந்தை வச்சுருக்காங்கன்னாங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பின்னாடி ஒரு சின்ன ரூம், நெல்லு முட்டை போட்டு வச்சுருக்க ரூம் இருந்துச்சு மேம். அதில் வந்து ஊருக்காரவங்களாம் சேர்ந்து எங்கள் 2 பேரையும் அங்கே வச்சாங்க மேம். அந்த வீட்டில் இருந்ததுக்கப்புறம் அது சுத்தமாக பாதுகாப்பில், கதவெல்லாம் யார் வேணால் தள்ளிக்கிட்டு உள்ளே வந்துடலாம் தூங்கிட்டு இருக்கையில். அதுக்கப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க கிளம்புனேம்மா. கிளம்பி திருவாரூர் எஸ்ஐ, டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, விஜயகுமார் சார் இறந்து போனார் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி, அந்த சார் அங்கே இருந்தாங்க, அவங்க எல்லாருக்கிட்டே கொடுத்தேன் மேம். அங்கே கொடுத்துட்டு அடுத்து சென்னை வந்து சைலேந்திர பாபு சாருக்கு கொடுத்தேன் ஒரு கம்ப்ளைண்ட்டு.
அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்லாம் அப்படியே ஃபார்வேர்ட் ஆகி அங்கங்கே போயிட்டு இருந்துச்சு. போனதுக்கப்புறம் இங்கேருந்து கம்ப்ளைண்டோட முக்கிய நோக்கம் எனக்கும் என் பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணும், வீடு வேணும், ஆமாம் மேம், நாங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தான் மேம் நான் வந்து வயசுக்கு வந்து பிள்ளை வச்சுட்டு கொல்ல பின்னாடி இருக்கேன், பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. அந்த 2 மாசம் கழிச்சு அவங்க காலி பண்ணாங்களா இல்லையா? அவங்க காலி பண்ணல மேம். பண்ணல. அதுக்குள்ளேயும் வந்து எங்க மாமியார் தவறி போயிட்டாங்க இடையில. இந்த குடி வச்சவங்கள்ட்ட ஒரு பொய்யான பத்திரம் தயார் பண்றாங்க. என்னன்னா ஒரு 10 வருஷத்துக்கு நாங்க இந்த வீட்டை வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு போக்கியத்து எடுத்திருக்கோம்னு தவறுதலா பொய்யான ஒரு பத்திரம் தயார் பண்ணி கொண்டு வர்றாங்க. இதுக்கு இடையில நான் வந்து பாலகிருஷ்ணன், ஐஜி பாலகிருஷ்ணன் இங்கே திருச்சியில் இருந்தாங்க. சார்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி நானும் பாப்பா பேசினனால ஏடிஎஸ்பி சிவராமன் சாருக்கு ஃபோன் பண்ணி இவங்க 2 பேரையும் கொண்டு போய் அந்த வீட்டில் யார் இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை, இது இந்த பொண்ணை கூட விட்டுங்க, இந்த பொண்ணு அதாவது என் பொண்ணை சொல்லி இது அவங்க தாத்தாவோட வீடு, அவங்க அப்பாவோட வீடு, இந்த பொண்ணுக்கு இல்லாத உரிமை யாருக்கும் இல்லை, நீங்கள் கொண்டு போய் தாராளமாக வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க மேம். அதே மாதிரியே வந்தாங்க. அவங்கள காலி பண்ணுங்க, இல்லைன்னா இது வேறு மாதிரி ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் போலீஸ்காரங்க சேர்ந்து காலி பண்ணிட்டு என்னை நானும் பாப்பாவும் அந்த உள்ளே இருக்க மெயினான வீட்டுக்குள்ளே வந்து இப்போ இருக்கிறோம் மேம். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்க மாமனார் வீட்டு சைடுல இருந்து நீங்க அந்த வீட்டுல இருக்கிறதுனால யாராவது பிரச்சனை வந்து பண்ணாங்களா? நிறைய வந்துச்சு மேம் பிரச்சனை. என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம்? ஒரு பாம்பு, கருப்பு கலர் பாம்பு மேம், கருநாகம்னு சொன்னாங்க. போனா வீட்டுக்குள்ள இவ்வளோ நீளம் மேம், தூக்கியாம போட்டுட்டு போயிட்டானுங்க. யாரு? மாமனார் வீட்டுல ஆளை வச்சு. அதையும் மீண்டு நாங்க 2 பேரும் இன்னைக்கு உயிரோட இருக்கோம்னா நான் செஞ்ச புண்ணியமா இல்லை எங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியமான்னு தெரியல மேம். அப்புறம் அந்த சிச்சுவேஷன் எப்படி, அதுல இருந்து எப்படி வெளில வந்து? அது எப்படி வந்துருச்சு வீட்டுக்குள்ள, நாங்க அதெல்லாம் விசாரிச்சிட்டோம் மேம். விசாரிச்சதுக்கு நியூஸ் கொடுத்துட்டாங்க, அங்கங்க இப்போ உங்க மாமனார் வந்தாரு, செஞ்சாங்க, பண்ணாங்கங்கிற சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 100க்கு நைட்டு 1 மணி மேம், பாப்பா யாரையும் அக்கம் பக்கத்தில் கூப்பிட்றதுக்கும் முடியலை எங்களுக்கு. 100க்கு ஃபோன் பண்ணி பாப்பா அந்த மாதிரி சார் இந்த மாதிரி பாம்பு இருக்குன்னு சொன்னோன்னா, அம்மா நீங்கள் 100 போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கம்மா, ஐயோ நீங்கள் அழுகுறீங்களா? அழுகுறா மேடம் ஃபோனில், அம்மா நானும் தனியாக இருக்கோம், யாரும் இல்லை, எங்களை காப்பாற்றுங்கன்னு அழுத உடனே, ஐயோ அம்மா ஒரு இதுக்கு ஒரு கண்ட்ரோலுக்கு மேலே அந்த எல்லை எனக்கு இல்லைம்மா, ஆனாலும் உனக்காக ஒரு பெண் குழந்தை கதறுதுங்கிறதுக்காக நான் வர்றேம்மான்னு சொல்லிட்டு 4 போலீஸ் வந்தாங்க மேம். நைட்டு 1 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்து பாம்பை பிடிச்சிட்டாங்க மேடம். பிடிச்சி இதில் டிவி சேனல்லாம் கூட போட்டிருந்தாங்க, அந்த நியூஸ் வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேஷனில் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, அதுலேருந்து அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா? அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? என்ன ஆச்சு? அதாவது மேம் போனேன் மேம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரலாம் ஓகேம்மா, நம்ம தமிழ்நாட்டில் யாரை வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ முடிஞ்சா எவனையாவது வச்சுக்க, உன் புருஷ ஒருத்தியை வச்சுக்க, நீ முடிஞ்சா எவனையாவது வச்சுக்க. இது யார் சொன்னது? அங்கே ஸ்டேஷனில் எஸ்ஐ மேடம், அதாவது பெண் போலீஸ். அவங்க பேர் வந்து கனிமொழி எஸ்ஐ. அப்படி இல்லையா, உன் புருஷனை பிடிக்கணுமா, அவன் ஃபோட்டோ எடுத்துட்டு வா, அவனும் அந்த உமாங்கிற பொண்ணு ஒன்னா பெட்ரூம்ல படுத்திருந்துக்கா, அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வா. எப்படிமா போய் ஃபோட்டோ எடுக்க முடியும்? தெரிஞ்சுதான் பேசுறாங்களா, தெரியாம பேசுறாங்களா? பெண் குழந்தைய வச்சிருக்கீங்க, அவங்க ஃபேமிலியே சப்போர்ட் பண்ணி வேற ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒன்னா குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க, அது அந்த ப்ரூஃப் பார்த்தாது பெட்ரூம்குள்ள போயிட்டு போட்டோ எடுத்துட்டு வரணுமா? மேம் அந்த லேடி என் கூட பேசின ரெக்கார்டு வச்சிருக்கேன் நான் பேசுறேன் மேம். அந்த லேடி எப்ப பேசுனீங்க? நான் அவங்க வீட்டுக்கு போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம் மேம். வந்ததுக்கு அப்புறம் அந்த லேடிட்ட ரெக்கார்டு பேசுறேன்னா, ஏப்பா நீ எப்படிப்பா எங்க குடும்பத்துக்குள்ள வந்த, எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா, உன் பேர் என்ன, என் குடும்பத்துக்குள்ள என் ஹஸ்பண்ட் கூட நீ எப்படி வந்த, நான் ஒரு நாள் கூட என் ஹஸ்பண்டை சந்தேகப்பட்டது இல்லை, நீ வந்ததுக்கு காரணம் என்ன, எப்படி உங்க 2 பேருக்குள்ள பழக்கமானுச்சுன்னு பேசினேன். நான் உன்னை ஒன்றும் செய்யலை, நான் உன்னை கேஸு கொடுக்கல, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டா மேம். இந்த மாதிரி கம்பெனியில் பழகுனது, நைட்டு வந்தது, ஏடிஎம் கார்டு வாங்கினது, என் கூட இல்லீகலாக கான்டாக்டில் இருக்கிறது உங்கள் மாமியார் மாமனாருக்கு தெரியும், அவங்க தான் பாண்டிய நகரில் வீடு எடுத்து எங்களை எல்லாம் தங்க வச்சது, நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருந்தோம். கட்லு அதாவது உங்கள் மாமியாரும் மாமனாரும், அதாவது ஆறுமுகம் வாத்தியாரும் மீனாட்சி அம்மான் தான் அவங்க சொல்லுவாங்க, நான் மாமியார் மாமனாரும் சொல்லி, அவங்க வந்து வாத்தியார் பொண்டாட்டியும் கட்டில் அங்கே படுத்திருந்தாங்க, அடுத்த ரூமில் நானும் வெங்கட்டும் படுத்திருந்தோம். அப்படிதான் நாங்கள் குடும்பம் நடத்திட்டு இருந்தோம், ஒன்னாதான் இருந்தோம், தாம்பத்திய உறவு வச்சுக்கினேன், கணவன் மனைவியா வாழ்ந்தேன். ரெக்கார்டு இருக்கு, அந்த லேடி பேசின ரெக்கார்டு, அந்த ரெக்கார்டை கொடுக்குறேன், அழுகுறேன், இப்படி எனக்கு முன்னாடி சொல்றிய என் புருஷனோட இருந்தேன்னு சொல்றிய உமா, மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற, எங்க நடந்த உண்மையை தானங்க சொல்ல முடியும். அப்படி இல்லையா பாண்டிய நகருக்கு வர சொல்லுங்க, எந்த போலீஸா இருந்தாலும் வந்து விசாரிக்க சொல்லுங்க, அங்க உள்ளவங்க எல்லாரும் சொல்லுவாங்க என்னன்னா நான் தான் பொண்டாட்டி, இவர் தான் புருஷன், எனக்கு மாமியார் மாமனார் அவங்க தானே, அவங்க வந்து அங்கதான் இருந்தாங்க,
உடம்பு சரியில்லாமல் வந்துச்சு, வந்தாங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, எல்லாம் அங்கே உள்ளவங்க எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க மேம். இப்போ அவங்களுக்கு ஒரு 21 வயசு பையன் இருக்கான்னு சொல்றீங்களா? அந்த யோகேஸ்வரன் பையனுக்கு இது எல்லாமே ஓகேவா? தெரியும் மேம். நான் போய் வீட்டுக்குள்ள போய் பிடிக்கிறேன் மேம், கதவை தட்டுற உள்ள. அவங்க வீடு அங்க இருக்காங்கன்றதெல்லாம் உங்களுக்கு எப்படிமா தெரியும்? ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க மேம். அதாவது எங்க தெருவுல நாங்க வந்துட்டோம் மேம். நாங்க வர்றப்ப எல்லா லேடிஸும் என்னாச்சு ஸ்வேதாமா, என்னாச்சு, நல்லா இருந்தீங்களே, இப்படி போறாங்களேன்னு அவங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு நான் இனிமே இந்த ஏரியால இல்லைன்னு. அந்த ஏரியாவில் இருந்த ஒரு லேடி இவர் இருந்த ஏரியாவுக்கு போயிருக்காங்க. எங்களோட கார் இருந்திருக்கு மேடம் அங்கே வாசல்ல. இது ஸ்வேதாமா வீட்டு கார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்க கார் நம்பர் சொல்லுங்கன்னாங்க. நம்பர் சொன்னேன். படம் போட்டிருக்குமா, சாமி படம். ஆமனே ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனாங்க. பாப்பா ஃபோட்டோ வந்துச்சு. ஆஹா அப்பாவை கண்டுபிடிச்சிட்டா வான்னு சொல்லி மேம் என் குழந்தைய கூட்டிட்டு வாழ்றதுக்கு ஓடுனேன் மேம். அவர்கிட்ட எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டோம், இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வாடா குட்டிமா, என்ன ஆனாலும் பாத்துக்காரு, பிள்ளைய கையை பிடிச்சிட்டு போறாங்க. ஒருத்தி கூட படுத்து கிடக்குறான் மேம். அப்படியே ஆளு செத்தே போயிட்டேன் மேம். உசுரே போச்சு. அதுவரை நம்பி இருந்தேன் மேம். என் புருஷன் இந்த தப்பு செய்ய மாட்டான், கோபத்துல வேணாலும் இருப்பான், ஆனா இந்த தப்பு செய்யவே மாட்டான். 100க்கு 100 நம்பி இருந்தேன். நான் நம்பி இருந்தவள கொன்னுட்டான், கல்ல தூக்கி போட்டான் அதே இடத்துல. அந்த கணவர்கிட்ட கேட்டீங்களா? பார்த்த உடனே என்ன ஆச்சு, அன்னைக்கு என்ன பேசுனீங்க? கேட்டேன் மேம். ஏய் போ, வெளில போ, வெளியில போ, போய் லீகலா நீ கோர்ட்ல போய் எனக்கு டைவர்ஸ் அனுப்பு. அப்ப பாப்பா பக்கத்துல தானே இருந்தா மேம். என் பொண்ணு கையை பிடிச்சி, அம்மா இந்த இடத்துல நீ நிக்கிறதுக்கு தகுதி இல்லை உனக்கு, இது வேற மாதிரி இடமா இருக்குது. பார்த்தா மேம் வீட்டை பார்த்தா, அந்த லேடியை பார்த்தா, எங்க வீட்டுக்கார பார்த்தா, அந்த ரூம்ல அவ படுத்திருக்கா. இவர் இந்த கைலியை நெஞ்சு வரைக்கும் தூக்கி, அப்பதான் அந்த கதவை திறந்துட்டு அப்பதான் கைலியை கட்டுறாரு என் வீட்டுக்காரு. கைலியை கட்டிக்கிட்டு கதவை திறந்துட்டு அப்பதான் கைலி இப்படி மடிச்சு கட்டுறாரு. அப்ப என் பொண்ணு பார்த்துட்டு இந்த இடத்துல நீ நிக்கிறதுக்கு தகுதியானவ இல்லை, வந்துட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. சென்றுட்டா வாப்பாப்பான்னு அழுதுட்டு வெளியில வந்தோம் மேம். வந்தோடனே ஜெயா டிவி. சரி, உங்ககிட்ட தான் வந்துட்டு அவர் இந்த மாதிரி ட்ரீட் பண்றாரு. பெத்த பொண்ணு முன்னாடி இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நிக்கிறாரு. அந்த பொண்ணுகிட்ட அவரால் எப்படி ஃபேஸ் பண்ண முடிஞ்சது? அது பேசினாரா இல்ல பாப்பா பேசினாரா? அவங்க பேசினாரு மேடம். வந்துருமா, நம்ம 4 பேர் ஒன்னா இருக்கலாம்னாரு. என்னென்னமோ கூட்டிட்டு போய் பேசியிருக்காரு மேம் பாப்பா கிட்ட. இந்த மாதிரி அவ சொன்னா, அம்மா என்ன தப்பு பண்ணாங்க அதை நீங்க சொல்லுங்க, ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு. நீங்க அப்ப இல்லம்மா நான் தான் தப்பு பண்ணேன். உங்க அம்மா எந்த தப்பும் பண்ணல, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு நான் தான் செஞ்சேன், அதுக்கு பரிகாரமா நான் உன்னைய வந்து படிக்க வச்சு நல்லா பார்த்துக்குவேன், அப்பா கூட வந்துருந்தோன்னா நான் செத்தாலே சாவே, நான் என் அம்மா விட்டுட்டு வரமாட்டேனா, ஆனா என்ன நீங்களும் வேணும் அம்மாவும் வேணும் அப்படின்ட்டா பாப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஜெயா டிவி அங்கே இருந்த ரிப்போர்ட்டெல்லாம் வந்துட்டாங்க. வந்து என்னப்பா நீங்கள் இப்படி செஞ்சுருக்கீங்க, நாங்கள் உடனே உங்களை ஃபோட்டோ எடுத்து நாங்கள் நியூஸில் போட்டுறோம். சார் அப்படி செஞ்சிடாதீங்க, நான் வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டி இருக்கிறதெல்லாம் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி என் பேரில் இருக்குது, அதை நான் வந்து என் குழந்தைக்கு நான் எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னார் மேம். அதாவது ஸ்வேதா பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொன்னார். அதோட வந்துட்டோம் மேம். சரி பாப்பாவாவது படிக்கட்டும், அவள் வாழ்க்கை நல்லா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் மேம். இங்கே வந்தோன்னா 11th 12th ஃபீஸ் கட்டினார். அதுக்கப்புறம் நீட்டுன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கலே பாதியில் என்ன பண்ணிட்டாருன்னா விட்டுட்டு ஓடி போயிட்டார் மேம். திரும்ப 5 நீட் எக்ஸாம் 1 இயர் என் குழந்தை உயிரை கொடுத்து படிச்சிருக்கா. 5ஆம் தேதி எக்ஸாம். பேரண்ட் யார் அங்கே சேர்த்து விட்டாங்களோ அவங்க வந்து தான் சைன் பண்ணி குழந்தைய கூட்டிகிட்டு போகணும். இவர் நான் வர முடியாதுன்ட்டாங்க. அதையும் மீறி எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளமாக லேடிஸ் பிரச்சனை இருந்தனால என்னால் ட்ராவல் பண்ணி போக முடியலை, உட்கார்ந்து போக முடியாது எங்கேயுமே. அதோட நான் என்ன பண்ணேன், வந்து டாக்டரை பார்த்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஊசி போட்டு நான் ஹெல்த்தை கொஞ்சம் பராமரிச்சுக்கிட்டு நான் ஓடினேன் மேடம். இங்கேருந்து போய் சைன் பண்ணி எக்ஸாம் ஹாலுக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டம் மேடம். ஒரு காட்டுக்குள்ளே போட்டிருந்தாங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில். கூட்டிகிட்டு போய் எங்கள் குழந்தை எக்ஸாம் எழுத வச்சு கூட்டிகிட்டு இருந்தேம்மா. அந்த தைரியம் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சைன் பண்ணால் உங்கள் பொண்ணை அனுப்புறோம்ட்டாங்க, வர முடியாதுன்ட்டாரு. போய் திருச்செங்கோடு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என் பொண்ணு, இந்த மாதிரி அப்பாவை வர சொல்லுங்கள், என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுங்கன்னு. எந்த குழந்தைக்கா இந்த கொடுமை நடக்குமா மேம்? அவ்வளோ நல்லா படிக்கிறவ, ஹிந்தியில் டேலண்ட், இங்கிலீஷில் டேலண்ட், அவ்வளோ கண்ணுங்கத்து பழக்க வழக்கத்துலேருந்து என் பொண்ணு படித்த நீட்டு கோச்சிங் சென்டர்லேருந்து சார், அம்மா ஒரு பெண் குழந்தை எப்படி வளர்க்கணுமோ அது மாதிரி வளர்த்துருக்கீங்க, ரொம்ப அருமையான பொண்ணுமா ஸ்வேதா, எங்களுக்கு இங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸ்வேதாவை,
அதை விட என்னம்மா வேணும் ஒரு பெத்த தாய்க்கு? இந்த குழந்தைய விட்டுட்டு போ, உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என் குழந்தை படிக்கணும், ஏன்னா வருங்காலத்துல அவ நல்லா ஒரு ஆளா வருவாங்கிற எனக்கு தெரியும் என் குழந்தைய பத்தி. உங்க குழந்தை ரொம்ப தைரியமான குழந்தை. 10வது படிக்கும் போதே நான் இருக்கேம்மா, உனக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு வந்துட்டு உங்களை கடைசி வரைக்கும் நீங்க எந்தெந்த சந்தோஷத்தெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் உங்க பொண்ணு மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு தைரியமான பொண்ணு வச்சிருக்கீங்க, நல்லா வளர்த்திருக்கீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க கணவர்கிட்ட பேசல, அவர் என்ன சொல்றாருன்னு. அவங்களோட கணவர் வெங்கடேஷ் நம்பருக்கு தான் நம்ம கால் பண்ண போறோம். கொள்ள முயற்சிக்கும் எண்ணிற்கு தற்போது இன்கமிங் கால்ஸ் வரவில்லை, தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். வெங்கடேஷ் நம்பர் ரீச் ஆகல. நம்ம உமாவுக்கு கால் பண்ணி பார்ப்போம், அவங்க எடுக்கிறாங்களான்னு. ஹலோ ஹலோ, உமாவா? யாருங்க? வெங்கடேஷ் இருக்காரா? இல்லங்க, ஏங்க அவங்க வந்தாங்கங்க, அவங்க வண்டி எடுத்துட்டு போக சொல்லிட்டேங்க. இல்ல நாங்க இங்க ஜெயா பிளஸ்ல இருந்து கால் பண்ணிருக்கோம். ஜெயா பிரஸா? ஜெயா பிளஸ் தீர்வை தேடி நிகழ்ச்சியில இருந்து கால் பண்ணிருக்கோம். இல்லங்க, இப்ப வேற எங்க இருக்காரு? அவர் திருவாரூர்ல இருக்கேன்னு சொன்னாருங்க. நீங்க இங்க பிரச்சனையாயி கிளம்பி போனாருங்க. அதுக்கப்புறம் வந்தாருங்க. அவருக்கு இது வந்துச்சு, ஒரு ஆதார் கார்டு. அதை நான் ரிட்டர்ன் கொடுத்து விட்டுட்டேன். அப்புறம் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவரோட 2 நம்பர்ல ஒரு நம்பர் சுவிட்ச் ஆஃபா இருக்குங்க, இன்னொரு நம்பர் தான். அப்புறம் கூப்பிட்டு பேசினேங்க. இப்போ நீங்க 2 பேரும் ஒண்ணா இல்லையா? இல்லங்க, இப்ப நான் மட்டும்தாங்க வீட்டுல இருக்கேன். அவரோட இன்னொரு நம்பர் இருக்குன்னு சொன்னீங்களா, அது எங்களுக்கு தர முடியுமா? 97. சரி உமா, அவருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையா இல்ல சும்மா வெளியில போயிருக்காரா? எனக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவர் திருப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. சரி, அவரும் ஒன்னா வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தோங்க. அவங்க அம்மாவை கொண்டு வந்து பார்க்க சொல்லி விட்டுருந்தாரு. அப்போ கம்பெனி வைக்கணும்னு சொல்லி பார்ட்னர்ஷிப்ல கம்பெனி ஒன்னும் லெகின்ஸ் தைக்க ஆரம்பிச்சோங்க. அவங்க அம்மாவை நான் வச்சு பாத்துட்டு இருந்தேங்க. சரி, அதுல தாங்க அவங்க ரொம்ப க்ளோஸ் பழக்கம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கொரோனா லாக்டவுன் போட்டாங்க இல்லைங்களா, அப்போ முதல் நாள் ட்ரெயின் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொரோனால அவர் என்ன பண்ணிட்டாரு, சாப்பாடு சிரமமா இருக்குன்ட்டு என் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நானே என் பையன் அவரு 3 பேர் இருந்தோங்க. இல்ல அவருக்கு ஏற்கனவே ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு வந்து அந்த அம்மா வந்தப்ப தெரியுங்க. ஆனா அவங்க பிரச்சனையாகி இப்போ விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. 2 வருஷம் ஆச்சு போய், பேச்சுவார்த்தை இல்லன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அவங்க வைஃப் கிட்ட பேசிட்டு தான் இருந்தாரு அப்படின்றது உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு? அவங்க வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு இப்ப வரைக்குமே எனக்கு கடவுள் பொதுவா தெரியாதுங்க. பேச்சுவார்த்தை இல்லன்னு தாங்க தெரியும். அவங்க வந்து என்னை தேடி வந்தாங்க நான் இருக்கிற இடத்துக்கு. எப்படி டிவோர்ஸ் ஆச்சுன்னு சொன்னாங்களா இல்ல சும்மா என்ன விட்டுட்டு போயிட்டான்னு தான் சொன்னாங்களா? சண்டையாயி பிரச்சனையாயி அவங்க சொல்லாம கொள்ளாம அவங்களோட திங்ஸ மட்டும் எடுத்துட்டு வீட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட சாவிய குடுத்துட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. என்னோட போன் எல்லாம் எடுக்கலன்னு சொன்னாங்க. அதுதாங்க எனக்கு தெரியும். இப்போ நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கேன்னு சொல்றீங்களே, கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல எப்படி? கல்யாணம் எல்லாம் பண்ணலங்க. நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தோங்க. எப்ப இருந்தோம்னா அந்த கொரோனா டயத்துல இருந்தோம். 2021 அவங்க வந்து எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு நீ அவரை வச்சுக்கன்னு சொன்னப்பே ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், உங்களுக்கு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. 1 கோடி ரூபாய் கொடுத்து உங்க வீட்டுக்கார வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் திமிரு பிடிக்கல. எனக்கு அப்படி ஒரு நபர் வேண்டாம். உங்க வீட்டுக்காரர் வந்தா கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அவங்க எனக்கு வீட்டுக்காரெல்லாம் வேண்டாம், எனக்கு பணம் வேணும்னு கேட்டாங்க. அவங்க தங்கச்சி, அவங்க மாமா, அவங்க பொண்ணு 5 பேர் வந்து பேசிட்டு போனாங்க. அந்த ஏரியால எல்லாருக்குமே தெரியுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸும் வீட்டுக்கு வந்தே சுமதியோட வீட்டுக்கு வந்து அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் விசாரிச்சுட்டு போனாங்க. விசாரிச்சுட்டு போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட் பொய்ன்னு சொல்லி பேப்பர்லயே வந்துருச்சுங்க. பொய் மேம். இல்ல இப்போ நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட பேசின ஆடியோ எல்லாம் வந்துட்டு அவங்க வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அவங்க பேசினாங்க, என்கிட்ட பேசி என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் கேட்டாங்க. நான் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க அந்த வாங்குற வரைக்கும் என்கிட்ட நல்லாதான் பேசினாங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட மாத்தி பேசினாங்க. என் கூட இருந்தது உண்மை, நான் மறைக்கல.
அதுக்கப்புறம் அந்த கம்பெனியும் நாங்க விட்டாச்சு. அவர் வேற பக்கம் இருக்காரு, நான் கோயம்புத்தூர்ல தனியா தான் இருந்தேன். சனிக்கிழமை தான் வருவாரு, யார வேணாலும் கேட்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இருப்பாரு, திங்கக்கிழமை அவர் கிளம்பி போயிருவாரு. அப்ப உங்களையும் அவர் ஏமாத்தி தானே உங்ககிட்ட பழகி இருக்காரு. ஏன்னா அவர் என்ன இல்லைங்க, அவங்க அம்மா சொன்னதை நான் நம்புனேங்க. போதுங்களா? அவங்க அம்மா என்னம்மா சொன்னாங்க உங்ககிட்ட? பிரிஞ்சு போயிட்டாங்க, அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நீ ஒரு பையனை வச்சுட்டு தனியா இருக்க, யோசி என்ன. இதுக்கப்புறம் உனக்கும் அவனுக்கும் குழந்தை எல்லாம் தேவையில்லை. பின்னாடி வயசான காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணைதான் வேணும், ஆறுதலா பேசிக்க அப்படின்னு அவங்க என்கிட்ட பேசினாங்கங்க. அவர் என்கிட்ட வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருந்தது எல்லாம் தெரியும், பிரிஞ்சு போனது தெரியாது, திருப்பூர்ல தான் இருக்காங்கன்னு தெரியும். அவங்க திருப்பூரை விட்டு போனது அவங்க அம்மா சொல்லிதான் எனக்கு தெரியும். கரெக்டுமா, நீங்க சொல்றது எல்லாமே ஓகே. இப்போ நீங்களும் ஒரு அம்மாவா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கணவர் கூட வேண்டாம், ஆனா இப்போ இவங்க வேலைக்கு போறது இல்ல, இவங்களுக்கு வந்துட்டு பினான்சியலா சப்போர்ட் பண்றதுக்கும் யாரும் இல்ல. 18 வயசுல வந்துட்டு ஒரு பெண் குழந்தை இருக்கா. கண்டிப்பா உங்களுக்கு இந்த சூழ்நிலை புரியும் நான் நினைக்கிறேன். அவங்களால எப்படி வந்துட்டு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம அவங்க லைஃப, அவங்க பொண்ணோட படிப்பு செலவா இருக்கட்டும், அந்த பொண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கட்டும், அவங்க சொன்னாங்க எனக்கு என் வாழ்க்கை தேவையில்லை, ஆனா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கு கூட எனக்கு ஒழுங்கான சப்போர்ட் இல்ல, எனக்கு என் பொண்ணு வாழ்க்கைக்கு நல்லா இருந்தா போதும், அவளுக்கு ஹெல்ப் பண்ணா போதும் அப்படின்றாங்க. பட் அதுக்கு கூட வெங்கடேஷ் ரெடியா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏங்க இதுக்கு வந்து நீங்க வெங்கடேஷ தான் கேட்கணும், அவங்க பொண்ணுக்கு என்ன ஏதுன்றது. என்கிட்ட சொன்னது இது வரைக்கும் அந்த பொண்ணு +2 முடிச்சு நீட் முடிக்கிற வரைக்கும் அவர் தான் செலவு செஞ்சிருக்கேன்னு சொன்னாரு. அது எங்க கிட்டே சொன்னாங்கம்மா. என்கிட்டதான் லாஸ்டா பணம் இல்ல, ஒரு மாசம் வெயிட் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லி என்கிட்டதான் வாங்கினாரு. நான் என் அக்கௌண்ட்ல இருந்து தான் மாத்தினேன். சரி ஓகே, ஒரு நிமிஷம். ஹலோ உமா, நான் எப்ப 1 கோடி உன்ட பணம் கேட்டேன்? நீ தானே வந்து கேட்ட. ஏய் வாய மூடு, வாய மூடு. நாயே வாய மூடு. ஒரு பொண்டாட்டி பிள்ளையா இருந்தவனை தேவையில்லாம வளைச்சு போட்டுவிட்டு சம்பாரிச்சு தர தின்னுபிட்டு உன் மைனை பிஇ படிக்க வச்சு எம்இ படிக்க வச்சு இன்னைக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு திருவாரூர் வீடு, எங்க என் புருஷன் சொத்தை வித்து நீ வீடு வாங்கி வச்சுட்டு 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி வச்சுட்டு நீ வேலை ஜாலியா இருக்கிறதுக்கு ஏண்டி நானாடி கிடைச்சே? நீ ஒரு பிள்ளைய வச்சிருக்கதானே, நீ ஒரு பிள்ளைய வச்சிருக்கீல, பிள்ளைங்களை வந்து பேசக்கூடாதுன்னு நான் இருக்கிறேன். நீ என் புருஷன் அடி கிடைச்சான் சொல்லு. புருஷன் இல்ல புருஷன் டைவர்ஸ் கொடுத்தா நீ போய் ஒழுங்கா இருக்கணும், புருஷன் பிள்ளையோட நீ இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன எவ புருஷன் கிடைக்க கட் பண்ணிட்டாங்க மேடம். இத பத்தி நம்ம பேசுவோம், ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசிடலாம். ஓகே, அடுத்து வெங்கடேஷ்க்கு தான் கால் பண்ண போறோம். ஹலோ ஹலோ, வெங்கடேஷாரா? ஆமாங்க சார், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்ககிட்ட பேசணும். ரிகார்டிங் நாங்க ஜெயா பிளஸ்ல இருந்து தீர்வை தேடி நிகழ்ச்சியில இருந்து கால் பண்ணிருக்கோம். சரிங்க. உங்க வைஃபும் உங்க பொண்ணும் இங்க வந்திருக்காங்க, சுமதியும் ஸ்வேதாவும். பொது நிகழ்ச்சியிலயோ பொதுவான இடத்துலயோ அதை விவாதிக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. சரிங்களா? என் மனசாட்சிக்கு உட்பட்டு நான் என்ன செய்யணுமோ அதை நான் சரியா செஞ்சேன். அது தேவையில்லாத விஷயங்களுக்கு அவங்க கொண்டு போறாங்க அப்படின்னா அதன் மூலமா ஆதாயம் யாருக்கு கிடைக்க போதோ கிடைக்கட்டும். கண்டிப்பா இவங்களை பயன்படுத்துறாங்க, அவ்வளவு. இல்ல என்ன மாதிரி பயன்படுத்துறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வேண்டாம்னு நினைக்கிறேன் மேடம். பொது வெளியில இந்த விஷயத்த விவாதிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். 2021 விவாகரத்து வழக்கு நடக்குது. விவாகரத்து வழக்கு ஆஜராக மாட்டேங்கிறாங்க, விவாகரத்து வழக்கை நடத்த மாட்டேங்கிறாங்க. அவங்க சட்டப்பூர்வமா அவங்களுக்கும் அவங்க அந்த பொண்ணுக்குமான ஒரு தீர்வு வேணும்னு நினைச்சுன்னா சட்டப்பூர்வமா நீதிமன்றத்தின் மூலமா அதை தீர்த்திருக்கலாமே. சார், நீங்க விவாகரத்துன்னு கொடுத்தாலுமே அந்த பொண்ணுக்கு உண்டான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் உங்க சைட்ல இருந்து நீங்க கொடுத்துதானே ஆகணும். ஆமா, அதைத்தான் சட்டப்பூர்வமா அவங்க வாங்கியிருக்கலாமே. ஏன் அதை செய்யாம 2021 இந்த வழக்கை நடத்தாம இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? அவங்களுக்கு தீர்வே கிடைக்கல, வாழ வழியே இல்லைன்னு சொல்றாங்கல்ல. நீதிமன்றத்தை விட சரியான ஒரு இடம் கிடைச்சிருமா? ஆனா அவங்க பயப்படுறது என்னன்னா, ஒருவேளை விவாகரத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பொண்ணை நீங்க பார்க்காம போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? அந்த ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கு. பயம் அவங்கள இப்போ நீங்க சுமதியை விட்டுருங்க சார். நாங்க சுமதி வாழ்க்கை அது ஓகே, அது உங்க 2 பேத்துக்குள்ள இருந்தான பர்சனல், அந்த லைஃப்ல நாங்க தலையிடல. பட் ஸ்வேதான்றது ரொம்ப சின்ன பொண்ணு, 18 வயசு. நீங்க 18 வயசு பொண்ணுன்னு சொல்றீங்க. 18 வயசு பொண்ணு ஒரு வழக்குக்கு போயிருக்காங்க, என் மேல ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க.
உங்க அந்த வழக்கை ஏன்னா நான் உங்க சட்டபூர்வமா நான் சட்டபூர்வமா எதிர்கொள்றேங்கிறேன். எல்லாத்தையும் சரியாக என்னால என் மனசாட்சிக்கு உட்பட்டு எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தவறான தகவல்களை கொடுத்து ஒரு பொய்யான வழக்கை கொண்டே போட்டுக்கிறாங்க. அத நீங்க உங்க பொண்ணு கிட்ட வந்துட்டு அப்பான்ற முறையில நீங்க பேசி உங்க ஸ்டாண்ட் என்னன்னு உங்களால புரிய வச்சிருக்க முடியுமே. உங்களோட பொண்ணு தானே. அப்படியா? அவங்க என்னோட பொண்ணாக இருக்கிற வரைக்கும் நான் செய்ய முடிஞ்சு பேச முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு. அவங்க முழுக்க சுமதியோட வக்கீல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்ல நான் வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட தனியா தான் சார் பேசினேன். அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லும்போது நான் எங்க அப்பா கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இன்ஃபேக்ட் உண்மையா சொல்லணும்னா எங்க அம்மாவை விட எனக்கு எங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு பாசமா என்ன பாத்துக்கிட்டாரு. நாங்க 2 பேரும் தான் எப்போதும் எல்லா வார்த்தைகள்லயும் உண்மை இருக்கிறது. இல்ல அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னா. ஆனா எங்க அப்பா இப்போ என்னை விட்டுட்டு வந்துட்டு போனதை என்னால ஏத்துக்க முடியல. ஸ்வேதாங்கிற நபரை உங்களுக்கு நிறைய தெரியுமா? எனக்கு நிறைய தெரியும். உங்களுக்கு தான் நிறைய தெரியும். இப்ப ஸ்வேதான்றது உங்க பொண்ணு தான். உங்க பொண்ணு உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா? இல்ல ஒரு அதாவது நான் அந்த உங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொன்ன வார்த்தை அது. எனக்கு நிறைய தெரியும் இல்லைங்களா? எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா? என் மேல திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்துல ஒரு திருட்டு புகார் கொடுக்குறாங்க சுமதி. அதாவது வீட்டை உடைச்சி நான் 5 லட்ச ரூபா பணமும் 12 பவுன் நகையும் எடுத்துட்டு போயிட்டு. அது எனக்கு சொந்தமான வீடு, எங்க அப்பாவுக்கு சொந்தமான வீடு, எங்களோட பூர்வீக வீடு அங்கதான் அங்க இருக்காங்க. அந்த வீட்டுல இருந்து நான் திருடிட்டு போயிட்டேன்னு திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்துல அவங்க புகார் கொடுக்குறாங்க. லட்சமா செலவு பண்ணி வருஷமா பார்த்து படிக்க வச்ச என் பொண்ணு அந்த புகாரை எழுதுறாங்க. நீங்க ஒரு வார்த்தை பேசுறத ஒரு கோவத்துல பேசிட முடியும், இல்ல ஏதோ ஒரு மனப்பிரேஷையில கூட பேசிட முடியும். பெரும்பாலான ஆண்கள் மது அருந்துறாங்க, மது அருந்தின போதையில கூட பேசிட முடியும். அது அவங்க நிதானம் இல்லாம பேசிட்டாங்கிறது முடியும். ஒரு வார்த்தையை நிதானம் இல்லாம நீங்க எழுத முடியுமா? எங்க கிட்டயும் அதே விஷயத்த சொன்னாங்க. இல்ல நான் கேட்கறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. எழுத முடியாதுதான், சொல்லுங்க. அப்போ என்னோட மகள், நான் அவ நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்த மகள் என் மேல ஒரு திருட்டு புகார பழிய எழுதுறாங்க. அது முதல் தடவை இல்ல, இது 3-4 தடவை. ஒவ்வொரு தடவையும் நடக்காத ஒரு விஷயத்த அவங்க அம்மா சொன்னாங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே என் மேல செய்யறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அவங்க தாய் தான் முக்கியமா தெரியுது. அவங்க தாய் அவங்கள பாத்துக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா இல்லையா சார்? நடக்கல. நான் போனது உண்மை, காலேஜ்ல போய் சேர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள பார்க்க போனது உண்மை. அவங்க இல்ல, அங்க இருந்தேன். வாழ்க்கையில நான் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு அப்படி ஒரு நபரை தேர்ந்தெடுத்தது. அதுக்கான விலையை கடந்த 12-13 வருஷமா நான் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாம் சட்டப்பூர்வமா முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சட்டப்பூர்வமா விவாகரத்து வழக்குக்கு போயிருக்கேன். சரி, உங்களுக்கும் சுமதிக்கும் உண்டான தொடர்பு இந்த விவாகரத்தினால முடிஞ்சிடும். பட் உங்களுக்கும் ஸ்வேதாவுக்கான உறவு அது அவங்கதான் தீர்மானிக்கணும். என்னை வேண்டான்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு விஷயமா செஞ்சுட்டு இருக்கிறப்போ எப்படி வரும்? இல்ல, அந்த பொண்ணு கிட்ட நான் கேட்டேன். எனக்கு கடமை இருக்குதுன்னு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். பெத்த மகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கடமைன்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயமா செஞ்சுட்டு இருக்கிறப்போ அந்த நபர் உங்களோட நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை வாங்கிக்கிட்டு உங்களால கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு எதிராகவே இருக்கிறப்ப உங்களோட மனசு வெறுத்து போகாதா? சராசரி மனுஷனோட மனநிலையில இருந்து பேசுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இல்ல சார், இவ்ளோ பாசமா இருந்த பொண்ணு திடீர்னு ஒரு நாள் என்னன்னே தெரியாம நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. அந்த பொண்ணு கூட இல்ல, அந்த கோபமும் அந்த ஆதங்கமும் அந்த பொண்ணுக்கு இருக்குமா இல்லையா சார்? என்னன்னு தெரியாமலாம் விட்டுட்டு போகல. என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாமே தெரியும். அவங்க எதையுமே வெளியில சொல்லல. அவங்க வெளியில சொல்லாம அவங்க சைடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணம், நான் பொது வெளியில குடும்ப விஷயங்களை இது வரைக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. அதுதான் அவங்களோட மிகப்பெரிய. நீங்க அந்த பொண்ணுக்கு விடுதலை பத்திரம் கேட்டீங்களா? எது? என்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கறியோ அதை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துரு, எனக்கு உனக்கும் ஒண்ணும் இல்லைன்னு. இந்த வார்த்தை சொன்னது உண்மைதான். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட இருந்து வாங்கிக்கோ. நீ என்னை ஏடிஎம் கார்டு மாதிரி பயன்படுத்துற. நான் சொல்ற எந்த வார்த்தையுமே பயன்படுத்தல. உன்னோட தேவைகளுக்காக மட்டும்தான் நீ எனக்கு கூப்பிடுற. ஒரு தகப்பனா நீ எந்த இடத்துலயுமே என்னை மதிக்கல. என்னோட வார்த்தைகள் உனக்கு செருப்புக்கு சமானமா இருக்குது. அப்ப நீ ஏன் இன்ஸ்டால்மெண்ட்ல ஒவ்வொருத்தையும் வாங்கிட்டு இருக்கிற? உனக்கு என்ன வேணுங்கிறத ஒட்டுமொத்தமா வாங்கிட்டு உனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னது உண்மைதான். சார், என்னதான் இருந்தாலுமே நீங்க பண்ணது தப்புதான் சார். இந்த மாதிரி உங்க குடும்பத்தை தப்புன்னா உங்க பாயிண்ட் தப்புன்னு நினைச்சுன்னா நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஓகே சார். இவங்களோட கணவர் வெங்கடேஷ் கிட்டே நாங்க பேசினதை நீங்களே பார்த்திருப்பீங்க. அவர் சைடு என்னதான் நியாயம் இருக்குன்னு பேசியிருந்தாலும் கூட 10வது படிக்கிற ஒரு பொண்ணையும் அவரோட ஒய்ஃபையும் விட்டுட்டு போனது எந்த விதத்திலயும் நியாயமா நம்மளால எடுத்துக்க முடியாது. ஆமா, அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா, கோர்ட்டுக்குலாம் அலைய விட்டுருக்கா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அப்பா தான் கூட இருக்கணும், ரொம்ப பிடிச்ச அப்பா தான் கூட இருக்கணும். ஆனா அந்த அப்பா இல்லாம போயிட்டாரு. அந்த ஒரு கோபமோ ஆதங்கமோ அந்த பொண்ணு மனசுல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கும். அந்த டைம்ல சப்போர்ட்டிவா இருந்தது அவளுக்கு அவங்க அம்மா மட்டும்தான்.
அதனால அது கூட மேபி அவங்க அப்பா மேல இருக்க கோபத்தினால கூட அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். ஒருவேளை ஸ்வேதா பண்ணது தப்பாவே இருந்திருந்தாலும் கூட அதை மன்னிச்சு ஏத்துக்கிற இடத்துலதான் அப்பான்ற ஸ்தானத்துலதான் அவர் இருக்காரு. இப்ப அதை எல்லாமே ஸ்வேதா மேல தப்பு, அதனாலதான் நான் பண்ணாம இருக்கேன் அப்படின்ற மாதிரி நியாயப்படுத்துறதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. பாத்திருக்க உங்களுக்கே தெரியும் அது நியாயமா நியாயம் இல்லையான்னு. எந்த விதத்திலையும் ஒரு பொண்ணை இப்படி நிர்கதியா விட்டுட்டு போறது ஒரு அப்பான்ற ஸ்தானத்துல பண்றது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். பாக்குற உங்களுக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட 4 பேர்கிட்டமே பேசணும், உமா கிட்டையும் பேசணும், வெங்கடேஷ் கிட்டையும் பேசணும், சுமதி ஸ்வேதா பேசுறது எல்லாத்தையுமே நீங்க பாத்திருப்பீங்க. யார் மேல நியாயம் இருக்கு யார் மேல நியாயம் இல்ல அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். மற்றும் ஒரு தீர்வை தேடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.